இல்லை, இது ஏற்கனவே நாங்கள் அதற்கான முழு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோங்க. இதற்கு வந்து ரொம்பவே டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணி ஏன் சென்னையில் வாக்களிக்கிறது இல்லைன்னா சிலர் பேர் வந்து ஏதாவது ஒரு சீராரை மட்டும் வந்து குறை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னாக்கா ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பாக ஜட்காபுரம்னு பார்த்தீங்கன்னா 71 விழுக்காடு வருது. அதே பக்கம் எலிஃபென்ட் கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு வருது. ஸோ ஜென்ரலாக அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெட்டியூரில் நல்ல வாக்கு 62, ராதாகிருஷ்ணகில் 66.75 மற்றும் அப்படியே சரிஞ்சு 53ங்கிற போது யூனிஃபார்மாக வரும்போது முக்கியமான காரணம் வந்து ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போறது, அதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, சொல்லு இவ்வளோ முயற்சி செஞ்சீங்க வரலையான்னு. நாங்கள் அதுக்கான கரெக்டான பதில் சொல்கிறோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இன்னொன்று மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் வந்து அதை வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். இதற்கு பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் நம்ம அனைத்து முயற்சிகளும் செஞ்சுருக்கோம். ஸோ போக தான் இந்த தொடர் விழிப்புணர்வு பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தான் இதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. இதுதான் ஒரு முக்கியமான கேள்விங்க. நம்மளோட மதிப்புக்குரிய பார்வையாளரும் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னாக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு 188 கேமரா கண்காணிப்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வந்து இதை சீல் பண்ணும்போது அப்சர்வர் மதிப்புக்குரிய டாக்டர் சுரேஷ் தலைமையில் நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பிரவீன் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 6 இதுலையும் ஸ்ட்ராங் ரூமையும் பண்ணுவார், ஸ்டோர் ரூமையும் லாக் பண்ணிடுவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ண பிறகு யாருக்கும் அங்கே போக முடியாது. அதை என்டையர்லி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வரும். அதுதான் முதல் அடுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீல் பண்ண ரூம்லேயும் 2 பூட்டு, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதோட ஃபியூஸ் வெளியில். அதற்கு நம்ம ஃபயர் சேஃப்டி, ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபயர் சேஃப்டி நீங்கள் கூட பார்க்கலாம். அதற்கு அடுத்தது அந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 2nd டயர், 3rd டயரில் நம்ம ஆர்ம்டு ரிசர்வ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு லோக்கல் போலீஸ். ஆக மொத்தம் நமக்கு வந்து டோட்டலாகவே 1095 பேர் இந்த பணியில் தொடர்ந்து 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட்டு ஈடுபடுவாங்க. அது இல்லாமல் எங்களோட 24 பேர், அவங்களும் 3 ஷிஃப்ட்டில் அவங்க இங்கே மானிட்டர், அவங்களும் உள்ளே போக முடியாது. யாராலையும் இதை திறக்கிறது அரசியல் ஏதாவது ஒரு காரணம்னா தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட தான் அந்த பணி செய்ய வேண்டும். அதற்கு முழுமையான ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் போட்டு அந்த பந்தோபஸ்த் ஸ்கீம் 100% ஃபாலோ பண்ண முடியும். அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்ந்தெடுக்க கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸோட பேர்ல 24 மணி நேரம் பக்கத்து அறையில் அந்த ஃபீடை பார்த்துட்டு இருக்கலாம்.